இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பிளேட் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே குழம்பு, பொரியல், ரைஸ் அப்படின்னு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு முட்டையை வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கார்ன் இருந்ததை வந்து ஸ்டீம் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா எல்லா காயும் சேர்த்து போட முடியாது இல்லையா, வெண்டைக்காய் கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வதக்கி எடுத்துகிட்டு இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சம் பீனட் போட்டுட்டு அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பூண்டு ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பூண்டு இது மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, பிடிக்கலன்னா அதை விட்டுறலாம். மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இது கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கொரப்பாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட் பண்ணிடலாம். இப்போ ரைஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச கார்ன் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுறப்ப நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துகிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.